நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் கீதையில் சில உபதேசங்களை செய்திருக்கிறார். இப்ப தர்மபுத்திரன் என்ன சொல்ல போறாரோ அதை அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அது ஒன்னொன்னும் கீதா ஸ்லோகத்தின் படி இருக்குன்னு சொல்லிவிடுறேன். பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கே. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துட்டு தர்மபுத்திரன் சொல்றதை பார்த்தா, ஓ கீதையில சொல்றபடியே தர்மபுத்திரன் சொல்றாரு, அப்படித்தானே இருக்கும் என்று தோணிடும். ஆனா கடைசியில முடிவாக போறது என்னன்னால், கீதை இப்படி இருக்கணும்னு சொல்லவே இல்லைன்னு ஆயிடும். அப்ப கீதை என்னதான் சொல்லித்து? கீதை அர்ஜுனனுக்கு இது இத்தனை உபதேசம் பண்ணிட்டு போர் புரிவாயின்னு தான் சொல்லித்து, விலகி போவாயின்னு சொல்லவே இல்லை. அப்ப போர் செய்யணும்னு சொல்றார். அதே சமயத்திலே எப்படி தியானம் பண்ணணும், எப்படி யோகியா இருக்கணும், எப்படி பற்றற்று இருக்கணும், எப்படி புலன்கள் அடக்கணும், எப்படி ரஜோகுண தமோ குணத்தை நன்னா ஜெயிக்கணும், இது இத்தனை இருக்கு. நமக்கு இது எல்லாத்தையும் படிக்கச்சே என்ன தோணும்? யாரையும் ஹிம்சிக்க கூடாது, ஒத்தரையும் சுடுசொல் சொல்லக்கூடாது, காய்கனிகளை உண்டு வாழறதுக்கு தெரிஞ்சுக்கணும், மழையோ வெயிலோ ரெண்டையும் சமமா நினைக்கணும், சுக்கமோ துக்கமோ சமமா நினைச்சுக்கணும். இதெல்லாம் கண்ணன் சொல்ல சொல்ல அப்ப விட்டுட்டு ஓடி போயிட்டா தான் இதெல்லாம் நடக்கும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம கிட்ட உருவாகும். அவர் விட்டுட்டு போயிட்டு இதெல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நீ சண்டை போடுற சமயத்தில் வெற்றி தோல்விகளை சமமாக நினைப்பாய். நீ சண்டை இடும்போது யார் ஒன்ன அவமானப்படுத்தினாலும் கொண்டாடி பேசினாலும் சமமாக நினைப்பாய். நாடு கிடைத்த பிற்பாடு அந்த நாடு எவ்வளவு பெருசோ சின்னதோ சமமாக நினைப்பாய். இன்பமோ துன்பமோ சமமாக நினைப்பாய். இதைத்தான் கண்ணன் சொல்றாரே தவிர நாம அதை மட்டும் அவர் மேலோட்டமா சொன்னதை மட்டும் எடுத்துனுட்டோம்னா அப்ப சமமா நினைக்கணும். எதுவும் பண்ணாட்டா தான் சமமா இருக்க முடியும். காட்டுக்கு போனா தான் எதுவும் பண்ணாத இருக்க முடியும். ஆக போயிடலாம். இது இல்லை முடிவு. எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா பண்ற சமயத்துல சமபாவத்தோட பண்ணணும். எப்படி அந்த சாமிய புத்தி வரும்னால், அனைத்துக்குள்ளும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டியானா அந்த சமத்துவம் வந்துடும். இதைத்தான் கண்ணன் விடாம உபதேசம் பண்றார். மொத்தத்துக்குள்ளும் பிரம்மந்தான் இருக்கிறார்னு புரிஞ்சுக்கோ. பண்ற உனக்குள்ளும் எதிர்க்கிற துரியோதனனுக்குள்ளும் அதே பிரம்மம். அவன் கர்மாதீனமாக போர் புரிய வந்திருக்கிறான். நான் என் கர்மாதீனமாக நாட்டை காக்க வந்திருக்கிறேன். ஆக சண்டை போட்டு இருக்கிறச்சேவே தியானம் தெரிஞ்சுப்பேன், யோகம் செய்வேன், பசி தாகத்தை தாண்டி இருப்பேன், தூக்கமின்மையை தாண்டுவேன், புலன்களை அடக்குவேன், தூக்கத்தை ஜெயிப்பேன். இது இத்தனை செய்வேன். ஆனா என் கடமையிலிருந்து மட்டும் நான் தவறவே மாட்டேன். அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கணும். எப்ப செய்யாத விட்டுடலாம்னால் நம்ம செயலிழந்து விழணும், அப்ப செய்யலாம். அப்ப எத்தனை வயசு வரைக்கும் உழைக்கணுங்கிற 80 85 போறன்னி வரைக்கும். இப்ப நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் உழைக்க போறோம். உழைச்சு என்ன சுவாமி கண்டோம்னால், நாம காண்றதுங்கிறது நம்ம கொடுக்குற தானமும் தர்மமும் தான். நம்ம மூதாதையர்களுடைய பேரை நம்ம காப்பாற்றி வச்சிருக்கோம். இந்த சுவாமி இதை பண்ணார், அதை பண்ணார், அவர் பெரிய இது கட்டி வச்சிருக்கார், ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கார், கல்லூரி கட்டி வச்சிருக்கார், வைத்தியசாலை கட்டியிருக்கார், எத்தனை குழந்தைகளுக்கு உதவி இருக்கார், மேல அந்த உதவுதல். அப்ப நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், இப்படியே போயின்றது தான் முடிவே கிடையாத சுவாமினால் புண்ணியத்துக்கு ஏது முடிவு சொல்லுங்க? நல்ல காரியம் புண்ணியம் சம்பாதிக்கிறோம். அந்த புண்ணியம் இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், அவ்வளவு சம்பாதிக்க கூடாதுன்னு யாரு சொல்றா? வெறும பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா இதுக்கு முடிவே கிடையாதா? என்ன சுவாமி இது ஒரே ஓட்டம்? ஆங்கிலத்தில் சொல்லுவாள் இல்லையோ, எலி பந்தயம். சொல்லச்சே எலிகள்லாம் நம்ம ஓடும் போது இந்த எலி பந்தயம், எலி வேகமாக ஒன்றுக்கு ஓடுறாப்பல நம்மளும் ஓடுறோம். 9ஆவதுல ஓட ஆரம்பிச்சா 9ஆவது படிக்கிற பிள்ளைக்கு தான் ஓட்டம் ஆரம்பிக்கும். 9, 10, 11, 12 அப்புறம் எல்லாமே சண்டை பூச. மகாபாரதம் கெட்டு அதை போல் அவன் 99 வாங்கி 99 வாங்கி 99.99 வாங்கி அவன் போய் ஒரு கல்லூரியில் உட்கார்றதுக்குள்ள அப்பா அம்மா மூச்சு விடணும். அவன் மூச்சு விடுறாளோ இல்லையோ அந்த அளவுக்கு இந்த ஓட்ட பந்தயத்துக்கெல்லாம் நான் வர்றதா இல்லைன்னால் வேண்டாம். இப்போ இந்த பந்தயம்லாம் போகணும்னு யாரும் சொல்லவே இல்லை. இப்போ வேண்டான்னு முடிவெடுக்கலாம். ஆனால் நான் குளம் வெட்ட போகிறேன், குளத்தை சரிப்படுத்த போகிறேன், கோயில்களை பராமரிக்க போகிறேன், எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கூடம் சரியா இல்லையோ சரிப்படுத்த போகிறேன், யாருக்கெல்லாம் கண்ணு தெரியாதோ கண்ணு ஊட்ட போகிறேன், யாருக்கெல்லாம் கை இல்லையோ அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய போகிறேங்கிறது இதுக்கு முடிவே கிடையாது. இது முதல்ல ஓட்ட பந்தயமே இல்லையே. இது புண்ணிய செயல்னா புண்ணிய காரியத்துக்கு எந்த அளவும் கிடையாது. அன்புக்கும் புண்ணியத்துக்கும் அளவு பார்க்க தேவையில்லை. பணத்துக்கு தாராளமாக அளவு பார்க்கலாம். ஆனால் புண்ணியத்துக்காரான அளவு பார்ப்பாளா? பாபங்களை சேர்க்கவே கூடாது. புண்ணியத்தை எத்தனை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும். அது கடைசி நிமிஷமா இருந்தாலும் சேர்க்கணும். அறிவை சேர்த்துக்கிறதுக்கு வயசு கிடையாது. பக்தியை பெருக்குவதற்கு வயதில்லை, புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் வயதில்லை. 80 வயசுக்குள்ள புதுசா தொழில் தொடங்கணும்னா தொடங்கலாம். இது நான் சொன்னேன்னா பல பேர் கோச்சுப்பா. 50 வயசு வரைக்கும் தான் புது தொழிலெலாம் தொடங்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த வாழ்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருக்கணும்வா. ஏன் பேசாமல் இருக்கணும்? தாராளமாக தொடங்கலாம்.
அதுக்குரிய சக்தியும் புத்தியும் இருக்கணும், அவ்வளவுதான் தேவையே தவிர அது நன்னா இருந்துடுத்துனா இன்னொரு 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தா என்ன தப்பு? 4 பேர் நன்னா வாழ போறாளே, நாமும் நன்னா வாழணும், புறத்தியாரையும் நன்னா வாழ விடணும். அதுதான் என்னைக்குமே ஒரு தொழிலோ வியாபாரமோ க்ஷத்ரியனோ நாட்டை காக்கிறவனோ இல்லத்துல குடும்பத்தை பார்த்துக்கிற கிரகஸ்தனோ இவர்கள் அறிய வேண்டியது ஆந்தனையும் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற திறமை இருக்கிறச்சே சம்பாதிக்காது இருக்காததே தர்மம் நினைச்சக்கூடாது. ஆந்தனையும் சம்பாதிக்கணும். அதை விட எது தர்மம்? சம்பாதித்ததை தர்ம மார்க்கத்தில் செலவழிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம எங்க தப்பிடுறோம்னால் சம்பாதிக்காமலே இருந்துட்டாலும் தப்பிடுவோம், சம்பாதிச்சுட்டு தர்ம காரியத்துக்கு செலவழிக்காட்டாலும் தப்பு பண்ணிடுவோம். சம்பாதித்து தர்ம காரியத்துக்கு செலவழித்தால் அப்பதான் தர்மத்தின்படி நம்ம வாழ்ந்திருக்கோம், வேதம் சொன்னபடிக்கு இருந்திருக்கோம்னு அர்த்தம். இப்படித்தான் தசரதன் இருந்திருக்கார். அஜன், ககுத்ஸ்தன், திலீபன், மாந்தாதா, நகுஷன், அம்பரீஷன், இக்ஷ்வாகு, எப்பேற்பட்ட மன்னர்களோ மொத்த பேரும் இதன்படி தான் வாழ்ந்திருக்கா. எல்லாரும் ஒன்னும் ஒத்தொத்தரும் காட்டுக்கா போயிட்டா போனார்கள். எப்போது வேண்டியதெல்லாத்தையும் செய்து அதுக்கப்புறம் அடுத்தவனிடத்துல கொடுத்துட்டு இனிமேல் நம்மால் இதை பார்க்க முடியாது அந்த வார்த்தை வரணும். அது ரொம்ப முக்கியம். நாம நினைக்கிறோம் 65 ஆயிடுத்து அதனால நான் அடுத்தவனிடத்துல கொடுத்துட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. என்னால பார்க்க முடியலே அதனால நான் கொடுத்துட்டு போறேன். அதை தசரதனே சொல்லிக்கிறார். இதோ பாண்டரஸ்ய ஆதபத்ரஸ்ய சாயாயா ஜரிதம்மயா, என்னாலே 60,000 ஆண்டுகள் இந்த வெண்கொற்ற கொடைக்கு கீழே மூப்பெய்தி தளர்ந்தேன். மக்களே, இனிமேல் என்னால் ஆள முடியாது, ஆகவே ராமனிடத்திலே ஒப்படைக்கிறேன் தான் தசரதன் சொல்றார். அப்ப மூப்பெய்து விட்டேன், தளர்ந்து விட்டேன், என்னால் ஆகாதுங்கிற வார்த்தை அது இருக்கவே தான் தசரதன் கொடுத்தாரே தவிர அது வரைக்கும் பிரார்த்திக்கிறார். ஏன் இதே எண்ணம் 50,000க்கு அவர் வரக்கூடாதா? 60,000க்கு புள்ள பிறந்து பார்க்கறதுக்கு பிள்ளை இருக்கான். இதே மூப்படைஞ்சிருந்தாலும் ஒருவேளை ராமன் இருந்திருக்கலன்னு வச்சுங்க, யார்கிட்டையும் விட்டுட்டு அவர் போயிருக்க முடியாது. பிள்ளை இல்லாட்டாலும் விட்டுட்டு போக முடியாது, பிள்ளை இருந்தாலும் மூப்படையாவிட்டால் விட்டுட்டு போக முடியாது. எத்தனை நிர்பந்தம் அரசர்களுக்கு போட்டு வச்சிருக்கு பாருங்க. வியாபாரிகளுக்கு அதுதான், அரசர்களுக்கு அதுதான். இதுல ரொம்ப நிம்மதி. ஏதும் செய்யாமல் தபசு பண்ணலாம்ங்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிராமணர்களுக்கு தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராமணனை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்காமல் இருக்கிற நிவிருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனா க்ஷத்ரிய வைசியர்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்காமல் இருக்கும் நிவிருத்தியே இல்லை. நிர்தனனா இருக்கக்கூடாது. தாரித்ரியம் திட்டப்படுகிறது, ஏசப்படுகிறது. ஏன்னா இவர் தரித்திரனா இருந்துட்டு அப்புறம் மற்ற பேர் தரித்திரனா இருப்பாளே. இவளுக்கு சக்தி இருந்ததுனாலே மற்ற பேருக்கு வசத்தி தான் ஆகணும். பல பேருக்கு வேலை கொடுக்கணும், பல பேருக்கு சோறு கொடுக்கணும், செலவழிக்கணும். இல்லையா? நாம பகவானால படைக்கப்பட்டிருக்கோம். படைத்ததன் பயன் அடையணும்னா அவர் என்னென்ன விருப்பப்படுறாரோ அதை செய்ய வேண்டும். நான் ஒரு பெரிய சக்கரம் வச்சிருக்கேன் அர்ஜுனா. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. அன்னம் இருந்தா தான் ஜீவராசிகள்லாம் வாழும். மழை பெரிஞ்சாதான் அண்ணன் நன்னா விளையும். மழை பெய்யணும்னா யஜ்யம் பண்ணணும். யஜ்யம் பண்ணணும்னா உனக்கு சரீரம் வேணும். சரீரம் வேணும்னா ஆத்மா வேணும். இத்தனை கர்மத்தின் வயப்பட்டது. நான் ஆத்மாவுக்கு சரீரம் கொடுத்தேன், கர்மங்களை செய்ய சொன்னேன், அதுல யாக யஜ்யம் பண்ண சொன்னேன், அதனால மழை பெய்யும் ஏற்படுத்தினேன். அந்த மழைக்கு ஒரு கடவுளை உண்டாக்கினேன். அவர் இந்த யாகத்தினுடைய பலத்தை வாங்கிட்டு மழை கொட்டணும்னு வச்சேன். இது ஒரு பெரிய சுத்தல். இந்த சுழற்சியிலே ஒத்தொத்தரும் பயன்படுவா பாருங்க. ஒரு ஜீவாத்மாவுக்கு சரீரம் கிடைச்ச உடனே இது ஓரொரு அள்ளு, இந்த நீண்ட சங்கிலி, இந்த சங்கிலியினுடைய ஓரொரு பகுதிக்கும் எப்படி பயன் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜீவனுக்கு சரீரம் கிடைச்சாதான் அவன் தன் பாபத்தையும் போக்கிக்க முடியும். நல்லது பண்ணி இவன் பாபத்தை போக்கலாம். புறத்தியாருக்கு நல்லது செய்ய முடியும். அதுக்கு தான் ஜீவாத்மாவுக்கு சரீரம். சரீரம் மட்டும் இருந்துட்டா போறாது. அந்த சரீரத்தை கொண்டு என்னென்ன நல்ல கர்மங்கள் தீய கர்மங்கள்னு பிரிச்சு கொடுக்கணும் பெருமாள். ஏன்னா கையில சரீரம் கிடைச்ச உடனே 4 பேரை அடிக்கலாமான்னு கை இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சக்தி இருந்த உடனே பலார்னு ஒருத்தரை வைக்கலான்னு இருக்கும். நம்மளாம் யாரையும் அடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமோ? சக்தி இல்லை, அதனாலதான் அடிக்கிறது இல்லை. கையில நிறைய ஹனுமார் ஆட்டம் ஒரு சக்தி இருந்து அப்புறம் பேசாம ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்துன்னா கேட்பமான்னு தெரியணும். அவர் அவ்வளவு சக்தி இருந்து ராம் ராம் ராம்னு இருக்கார். நமக்கு கொஞ்சம் சக்தி வந்தாலே கை அப்படி குருன்னு ஆறான்னு ஒன்று வச்சு பார்க்கலாமா? கையெல்லாம் நன்னா இருக்கேன்னு தோன்றது இல்லையோ? அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு சக்தி இருக்கு, அதை நன்கு பயன்படுத்தணும். எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதுக்கு. அப்போ ஆத்மாவுக்கு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரத்தினால கர்மங்களை செய்கிறான். அந்த கர்மங்கள் தப்பான கர்மமா படக்கூடாது, சத்கர்மங்களா இருக்கணும். அதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்தார். அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கிறதுன்னு பிராமணாளுக்கு பொறுப்பு கொடுத்தார். அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுன்னு அத்தியாபகாலுக்கு பொறுப்பு கொடுத்தார்.
அதை பாராயணம் பண்ணவன் நீ தட்சிணை கொடுக்கணும்னு க்ஷத்ரிய வைசியனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சார். நீ தட்சிணை கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கணும்னு அவனுக்கு வழி பண்ணார். அந்த தட்சிணையை வாங்கிக்கிறதுக்கு நீ ஒழுங்கா ஆத்ம திருப்தியோட வேதத்தை சொல்லணும்னு இவனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சார். அந்த தட்சிணை வேணும்னா நான் சம்பாதிக்கணும், என்ன வரி வசூல் பண்ணிக்கேன்னு ராஜாவுக்கு அதிகாரம் கொடுத்தார். வரி அதிகமா போட்டா தப்பா போடுமோன்னா யம தர்மராஜனை வச்சு நீயே தப்பா வரி போட்டா உனக்கும் தண்டனான்னு அவனுக்கு வேலை கொடுத்தார். இப்படியே ஒரு பெரும் சுழற்சி இந்த லோகத்துல இருக்கும் இல்லையோ. இது எதுக்குன்னால் மொத்த பேரும் ஈடுபட்டு கர்மத்தை தொலைத்து மோட்சம் போறதுக்காக. அது உண்மை, முக்தி அடைவதற்குத்தான் இந்த சுழற்சி. ஆனா இந்த சக்கரத்துல அடியனுடைய பங்கை ஆற்றாமல் போனால் நான் எங்க வேணா என்னுடைய பங்கு ஆற்றலாம். போ வேதத்துல சொல்றவனா இருக்க போறேன்னா, உழவு பண்ணி நன்னா விளைக்கிறவனா இருக்க போறேன்னா, அதை சாப்பிட்றவனா இருக்க போறேன்னா, மழை வேண்டி யாகம் பண்றவனா இருக்க போறேன்னா, ஏதோ ஒரு விதத்துல நான் இந்த சக்கரத்துல என் பங்கு ஆற்றணும் இல்லையோ. ஒருவேளை இந்த சக்கரத்தின் பக்கமே நான் போலேன்னு வச்சுக்கோ, நான் இதுக்கு வரல சுவாமி, நான் காட்டுல போய் உட்காந்து தியானிக்க போறேன், இந்த சக்கரம்லாம் யாரோ நாட்டு வாழ் சாமானியர்களுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அகாயுகு. அப்பதான் கண்ணன் சாடுகிறான், நீ பிறந்ததே வீண் அர்ஜுனா, இந்திரியாராமஹா. கடைசியில நீ உன்னுடைய புலன்களுக்கு அடங்கி மயங்கி போய் வாழ்க்கையை வீணாக்கினுடுவே. அகாயுகு இந்திரியாராமஹா மோகம் பார்த்த சவிந்ததி. நீ மோகமா வீணாத்தான் போகிறாய். இதே தர்மபுத்திரன் காட்டுக்கு போவார். போன பிற்பாடு பழம் காய்களை உண்டு கொண்டு பகவானை தியானிச்சுருப்பார். ஆனா எதனால இவர் காட்டுக்கு ஓடி வந்திருக்கார்? வெறுப்புனால ஓடி வந்திருக்கார். ஞான அறிவு மிகுந்து இவர் வரல, வெறுப்பு ஏற்பட்டு பாவம் பண்ணிட்டோமோங்கிற பயத்தினால காட்டுக்கு வந்துட்டார். வந்து அங்க யாரான ஒருத்தர் வந்து பார்த்தவர், என்ன இதை போல திரௌபதி துன்பப்பட்டு இருக்கா, கடைசியில் அந்த துரியோதனுடைய பேரன் ஒருத்தன் திரும்ப வந்து திரௌபதியை ஓங்கி அரைஞ்சான்னு ஒரு வார்த்தை காதல விழட்டும். அப்ப அவருக்கு மறுபடியும் எவ்வளவு கோபம் வரும், திரும்ப நாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா இந்த சந்நியாசம் ஞானத்தின் மிகுதியால ஏற்பட்ட சந்நியாசமே இல்லை, வெறுப்புனாலே, வெறும கார்த்தால நான் பாவம் பண்ணேங்கிற வெறுப்புனால சாயங்காலம் வாங்கிட்ட சந்நியாசம். இது ரொம்ப நாள் நிற்காது. கண்ணனே கீதையில சொல்றார், நாம பெரிய கோடரி எடுத்து மரத்தை வெட்டணும் இல்லையோ, அந்த கோடரி நல்லா திருடமான கோடரியா இருக்கணும். அது மரமும் இரும்பு துண்டும் ரொம்ப சுமாரா பொருந்திருந்ததுன்னா ஓங்கி போடுற வேகத்துல கடைசியில் இரும்பு தனியா கைப்பிடி தனியா வந்துடும். அதே போல திருடேன சங்கேன சித்வா, நம்ம அசங்கம் பற்றின்மைங்கிறதுனாலதான் இந்த சம்சாரம்ங்கிற மரத்தை வெட்டணும். ஆனா அந்த பற்றின்மைங்கிற கோடரி ரொம்ப பலமே இல்லாத கோடரியா இருக்கக்கூடாது. திருடேன சங்கேன, திருடமான அசங்க. அப்படின்னால் நன்னா ஞானம் வளர்ந்து பக்தி வளர்ந்து வாழ்க்கையை நன்னா பார்த்து பண்ண வேண்டிய நல்லதெல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணி 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 அதற்கப்புறம் வெறுப்பு வந்திருக்கிறது. அதனால் சந்நியாசம் ஏத்துண்டா சரியா இருக்குமே தவிர திடீர்னு போனா இதே போலத்தான் யாக்ஞவல்யர். அவர் புறப்படுகிறார். அவருக்கு 2 மனைவியர். யாக்ஞவல்யர் பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்றது. அவர் சன்னியாசம் வாங்கிக்க போறார். ஒரு மனைவி பிரிச்சு கொடுத்த சொத்தை வாங்கிட்டு பேசாம இருந்துட்டா. அடுத்த மனைவி கேட்டா, அவருக்கும் சொத்து கொடுத்தார். தன் சொத்தை 2ஆ பிரித்தார். வீடு வாசல் நிலம் போல என்ன உண்டோ 2 மனைவியருக்கும் பிரிச்சு கொடுத்தார். ஒருத்தி திருப்தியா வாங்கிட்டு பேசாம இருந்துட்டா. மற்றொருத்தி கேட்கிறா, இந்த சொத்தை வச்சுட்டு நீர் இப்ப காட்டுக்கு போய் ஏதோ தேட போறேன்னு சொன்னீரே, அதே பலன் எனக்கும் கிடைக்குமான்னா அவள். அப்ப இவர் சொன்னார், அது உனக்கு கிடைக்காது, இது இந்த லோகத்துல நன்னா இருக்கலாம், அதெல்லாம் இது கிடையாது, அது என்னோட கூட வந்தா தான் கிடைக்கும்னார். அப்ப இந்த சொத்து எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை நீர் ஏதோ ஒன்றுத்துக்கு போறீரோ அதுக்கு போ, இல்லை எனக்கு சொத்து கொடுத்துட்டு இங்க எதுக்கு இருக்க சொல்றீரோ நீர் அங்கேயே இரும். இது என்னிடத்துல பாதியை கொடுத்துட்டு என்ன ஒரு வழியை பார்க்க சொல்லிட்டு நீர் ஒரு வழிக்கு காட்டுக்கு போய் தபஸ் ஆகாது. ஒண்ணு என்னோட சேர்ந்து தபஸ் பண்ணும், இல்லை என்னோட சேர்ந்து லோகத்திலேயே வாழும். இந்த வாழ்க்கை கிரகஸ்த தர்மத்தின் மூலமே மோட்சம் போக பார்ப்போம். அவர் அப்ப பதில் சொன்னார், சன்னியாசி ஆனாத்தானே மோட்சம் போக முடியும்னு தீனமா சொன்னார். எது நீர் படிச்ச வேதம் சொல்லித்தார்னா அவள், நான் படிக்கல, நீர் தான் அதை படிச்சிருக்கீர், நீர் படிச்ச வேதம் இப்படியா சொல்லித்து சன்னியாசி மட்டும்தான் மோட்சத்துக்கு போவான்னு ஆறு சொன்னா? காட்டுல போய் வசிக்கிறவன்லாம் மோட்சத்துக்கு போனோம்னா முதல்ல சிங்கம் புலி கரடி போகணும், அது என்ன போகும்? காட்டுல இருக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிருமா? மரணம் அடைஞ்சவன்லாம் மோட்சத்துக்கு போனோம்னா எந்த பிராணிக்கு பிராணம் போச்சுனாலும் உடனே மோட்சத்துக்கு போகணும். அப்படியும் அல்ல, துன்புறுத்தாதவன், அகிம்சாவாதி, கொலையே பண்ணாதவன், இவர்கள்லாம் மோட்சம் போகணும்னா மரமெல்லாம் மோட்சம் போகணும், ஜலமெல்லாம் மோட்சத்துக்கு போகணும். ஏன்னா அதுதான் ஒருத்தரத்தையும் துன்புறுத்தவே இல்லை. ஒரு மரமோ செடியோ கொடியோ ஒத்தரட்டையும் ஒன்றும் வாங்கினதில்லை, ஒத்தரையும் அடிச்சதில்லை, புடைச்சதில்லை. அதுக்குன்னு மரம் செடி கொடியோ எல்லாம் மோட்சத்துக்கு போடுமான்னு போகாது. அப்ப இதனாலெல்லாம் முக்தி கிடைக்க போறது இல்லை, வேற ஏதோ ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தின்படி நடந்துதான் நம்ம போகணுமே தவிர அதுக்கு காட்டுக்கு போறதோ நமக்கு இருக்கிற உதறிட்டு போறதோ இது மட்டும் ஆகாது. நாம் நன்கு செயல்பட வேண்டும். இதுதான் ராஜதர்மம், இதுதான் ராஜதர்மம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த இடத்துல நமக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டுடும்னால் புலனடக்கம் வேணும், தியானிப்பாய், யோகம் புரிவாய், எல்லாரிடத்திலையும் மதிப்போட மரியாதையோட நடந்துப்பாய், உன்னுடைய புலன்களால் தூண்டப்பட்டு தேவையற்ற செயல்படாதே என்றெல்லாம் கண்ணன் சொல்லியிருக்காரோ இல்லையோ. இது இத்தனையும் பண்ணணும், ஆனா நாட்டில இருந்து இது எல்லாத்தையும் பண்ண முடியாது, அதனால காட்டுக்கு போகணும்னு தர்மபுத்திரன் நினைச்சான். ஆனா காட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு கண்ணன் சொல்லவே இல்லை. இருக்கும் இடத்திலிருந்து இவை அத்தனையும் பண்ண வேண்டும். ஏன் 150வது ஆண்டு ரொம்ப ஆச்சரியமா விவேகானந்தருக்கு கொண்டாடினாலோ இல்லையோ. அவர் என்ன சொன்னார்? எங்கேயோ பாலவனத்துக்கு நடுவில் உட்காந்துருந்தியானா கொத்தவால் சாவடியில் இருக்கிற சத்தம் அங்க நீ உணரணும்னார். நீ கொத்தவால் சாவடிக்குள்ள உட்காந்துருந்தியானா, அது அடி எனக்கு தெரிஞ்ச ஊர் அதனால சொன்னேன், கொத்தவால் சாவடிக்குள்ள உட்காந்துருந்தியானா பாலவனத்தின் அமைதி அங்க பார்க்கணும்னார். அதை போல இந்த ஊர்ல எந்த இடம்னு எனக்கு தெரியாது, ஓஹோன்னு சந்தடியா இருக்குமோ இல்லையோ. அநேகமா கோவை ஒன்னா இருக்கும், எல்லா ஊர்லயும் அதான் இருக்கும். மும்பை ஒன்று, தில்லி ஒன்று, சென்னை ஒன்று, கோவை ஒன்றுன்னா ஒரே ஜனசந்தடி, வண்டி காடி போகவே போகாது, எப்போ பார்த்தாலும் சத்தம். அந்த மாதிரி இடத்துக்கு நடுவில் உட்காந்து பாலைவனத்தில் அமைதியை நான் உணர முடிஞ்சா அப்ப நான் யோகின்னு அர்த்தம். பாலைவனத்துக்கு போய் தான் அமைதின்னு சொன்னா யோகி கிடையாது. அதே சமயம் பாலைவனத்திலே உட்காண்டிருந்தாலும் வெறும் உட்காண்டிருக்க முடியுமா? இந்த இடத்துல எவ்வளவு வேலைகள் நடக்குமோ அத்தனையும் பண்ணணும். பண்ணிட்டு இருந்தா தான் நான் யோகி ஆகிறேன். ஆக ஓடுவது எதற்கும் விடை ஆகாது, செயல்படுவதுதான் விடையாகும். ஆனா செயல்படும் போது புலநடக்கத்தோடே தாழ்ந்த பலத்தில் விருப்பம் இல்லாமல், நான் செய்கிறேன் எண்ணம் இல்லாமல் அது அத்தனையும் செய்ய வேண்டும். அப்ப எதுக்காக சம்பாதிக்கணும்? மற்ற பேர் கொடுக்கறதுக்காக, நன்னா வச்சுக்கிறதுக்காக. ஏன் தொழில் பண்ணணும்? எதுக்காக ராஜ்யத்தை நடத்தணும்? எனக்காக மட்டும் இல்லை, சுயநலம் இல்லை, பரோபகாரம். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். பெறத்தியாருக்கு உதவறதுக்கு தானே இந்த சரீரமே. பகவான் அதைத்தானே எதிர்பார்க்கிறார். இப்படி யோசிச்சு பாருங்க, ரொம்ப நன்னா சமையல். இன்னைக்கு மனைவி அழகா 2 மணி நேரம் சமப்பட்டு குழம்பு, சாற்றுமது, கரியமது, கூட்டு, பச்சடி எல்லாம் பஞ்சபக்ஷம். தொட்டுக்கிறதுக்கு, கடிக்கிறதுக்கு, சுவைக்கிறதுக்கு, விழுங்கிறதுக்கு, இதான் 5 வகை உண்டு இல்லையோ. காத்தியம், பேக்கியம், லேக்கியம், சோஷ்யம் என்ன சொல்லுவா. அது அறுசுவை உணவாக இருக்கட்டும், இல்லை கடிச்சு சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, குடிச்சு சாப்பிட்றது, விழுங்கி சாப்பிட்றது எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் அவளுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். உட்கார்ந்து பிள்ளையோ பொண்ணோ கணவனோ நன்னா இருக்குன்னு ஒரு 20 நிமிஷமானு சாப்பிடணும். சாப்பிட்டா பண்ணவாளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆனா அவர் 2 மணி நாழி பண்ணின உடனே இவர் கையில தட்டுல கொஞ்சமா வச்சுட்டு கொறிச்சுட்டு அது என்னதுன்றதை பத்தி கவலையே படாம பரபரான அலுவலகத்துக்கு போயிட்டால் நாளிலேருந்து பண்ணவே கூடாதுன்னு அவருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு கடைசியில வீணும் இல்லையோ. நன்னா பண்ணியிருந்தா அதை நன்னா அனுபவிக்க வேண்டாமா? பெருமாளுக்கு தளிக விட்டோம். இன்னைக்கு 108 லட்டு பண்ணுங்கன்னு கோவில போய் சொன்ன விட்டாச்சு. அந்த லட்டை வாங்கிக்கிறதுக்கே ஒருத்தரும் வரலன்னா அப்ப லட்டெல்லாம் வீணும் இல்லையா? பெருமாளுக்கு ஓஹோன்னு அலங்காரம் பண்ணியிருக்கா. கோவர்தன கிரிதாரி திருக்கோல இன்னைக்கு அர்ச்சக சுவாமி 3 மணி நாழி அலங்காரம் பண்ணியிருக்கார். சேவிக்கே ஒருத்தரும் வரலன்னா அப்ப மொத்தமே வீணும் இல்லையா? அதை போல பகவான் நினைக்கிறார், மரத்தையும் மழையையும் காற்றையும் பூமியையும் நெருப்பையும் மக்களையும் தேவையானவர்களையும் கொடுக்க சக்தி இருக்கிறவாளையும் உழைக்க முடியாதவாளையும் உழைக்க சக்தி இருக்கிறவாளையும் படைச்சுட்டேன். அப்ப என்ன எதிர்பார்க்கிறேன்? இந்த சக்தி இருக்கிறவனெல்லாம் அந்த சக்தி இல்லாதவனை பார்த்துக்கணும். அந்த பார்த்துக்கிறதுக்குள்ள என்ன ஆகும்? அதனால் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோ, பாபத்தை தொலைச்சுக்கோ, எங்கிட்ட வந்துக்கோ. இதவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு அழகான திட்டம். இந்த திட்டத்திலேருந்து நம்ம விலகி விலகி போக பார்த்தால் அப்ப அவர் விருப்பப்படி நாம நடந்தவர்களாகவே ஆக மாட்டோம். அதனாலதான் மோகாஷாகா, மோக கர்மானகா, மோக ஜானாகா, விச்சேதசா, இவர்கள்லாம் அசுரத்தன்மை அடைகிற அர்ஜுனா. தனக்கு தனக்குன்னு பார்த்து வாழ்ந்தான்னா அசுரன். பிறர்க்குன்னு பார்த்து கண்ணனுக்குன்னு வாழ்ந்தால் அவன் தான் சிறந்த தார்மிகன், அவன் தான் தெய்வத்தன்மையோடு இருக்கிறார். நம்ம ஒத்தொத்தருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. பண்ணாத விலக முடியாது. சமுதாயத்தை நோக்கி பொறுப்பு இருக்கு, சனாதன தர்மத்தை குறித்து பொறுப்பு இருக்கு, நம்ம குடும்பத்தை குறித்து பொறுப்பு இருக்கு, நாட்டை குறித்து பொறுப்பு இருக்கு. இது எல்லா பொறுப்புமே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்குன்னுட்டா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நிறுவனத்தை ஏற்படுத்துறா. அவளுக்கு லாபம் வந்து அதுக்கு பங்குதாரர்களுடைய விலை ஏறுறதான்னு பார்க்கறதுக்கு தான் இருக்கா. ஆனா அவளுக்கு சொல்லிட்டா, எல்லாம் சமுதாய கண்ணோட்டத்தோட பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எத்தையும் பண்ண முடியாது. சமுதாயத்துக்கு உங்க லாபத்திலேருந்து என்ன பங்கு கொடுக்க போறீள், நீங்க என்ன பண்ண போறீள்னு கேட்கிறாளோ இல்லையோ. அது இன்னைக்கு அவ போடுறா, நாங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தோம், இந்த வீதியை சரிப்படுத்தினோம், இந்த ஊருக்கு தண்ணீர் ஏற்படுத்தி கொடுத்தோம், இத்தனைக்கும் லாபம் சம்பாதிக்கிறதுக்குன்னு இருக்கிறவாளே இதை பண்ணினாள்னா அப்ப நாமெல்லாம் எவ்வளவு தூரமான சொல்லுங்க. பெருமான் நம்ம அந்த எதிர்பார்ப்போடே தான் படைக்கிறார். படைப்பு வீணாம போகாமல் செய்ய வேண்டும். ஆந்தனை உழைக்க வேண்டும். ஆனால் உழைக்கும் போது 3 தியாகங்களோட உழைக்க வேண்டும். அதைத்தான் திரிவித தியாகம், திரிவித தியாகம்னு கண்ணன் கூறுகிறார். தியாகோகி புருஷ வியாக்கிர திரிவித சம்பிரகீர்த்திதா. 3 வித தியாகங்கள் சொல்றேன் அர்ஜுனா. தியாகின்னு சொன்னா பட்டம் வாங்கிட்டு
வெறுமை உழைச்சவா அவாவா பணமெல்லாம் கிடைக்கிறது அதெல்லாம் மட்டும் இங்கே தியாகினுக்கானு சொல்லலை. சன்னியாசின்னு சொன்னால் சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துட்டு காஷாயம் கட்டிக்கிறாளே அவர்களை மட்டும் சன்னியாசின்னு சொல்லலை. வாழ்ந்த வாழ்க்கையிலேயே சன்னியாசியா இருக்கணும், வாழும் வாழ்க்கையிலேயே தியாகத்தோடு இருக்கணும். அந்த 3 தியாகங்கள் நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டு விடு, இது என்னுடைய கர்மாங்கிற எண்ணத்தை விடு, தாழ்ந்த பலத்துக்கு செய்யாதே. இப்ப தர்மபுத்திரன் இதெல்லாத்தையும் மறந்துட்டார். ஏன்னா அவர் கீதை கேட்கலையே, கேட்டதெல்லாம் அர்ஜுனன்னா. அப்ப அர்ஜுனனுக்கு அப்ப என்னென்ன சந்தேகம் வந்ததோ மொத்தத்தையும் கண்ணன் தீர்த்துட்டார். எவ்வளவு தீர்க்க தரிசனம் பாருங்க. இந்த சண்டை நடந்த அடுத்த 3 மாசத்துக்குள்ள இந்த மொத்தத்தையும் அண்ணன் கேட்க போறான்னு தெரியும் அவருக்கு. இப்பதான் தம்பி கேட்டு முடிச்சார். அவருக்கு மட்டும் சொல்லல, இப்போ கீதை அன்னைக்கே எழுதி வச்சபடியால தானே இப்ப தர்மபுத்திரனுக்கு அது இருக்கு. இதை போல நம்ம ஒத்தத்திற்கும் என்ன வருமோ நமக்கு இப்ப கீதை இருக்கும் இல்லையோ. அப்ப இப்படி செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவா. இதனாலதான் சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனா, அனைத்து உபனிஷத்துக்களே பசுஸ்தானம், கண்ணனே இடையன், கறந்த பாலே கீதை. பாலை கண்ணுக்குட்டி மட்டும் சாப்பிடாது, கண்ணுக்குட்டி அர்ஜுனன், கண்ணுக்குட்டிக்காக பால் வேணும்னு விருப்பம் இருக்கிற அத்தனை பேரும் பாலை குடிக்கலாம். அதைத்தான் கீதாமிருதம் கீதாமிருதம் துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு கூறுகிறோம். நம்ம அனைவருக்கும் அதுல விருப்பம் இருந்தா எல்லாரும் பால் குடிக்கலாம். இப்ப இதுதான் அடிப்படை. ஈடுபடணுமா ஈடுபடக்கூடாதனால் கண்டிப்பா செய்யணும். பரோபகாரார்த்தம் செய்தே தீர வேண்டும். குடும்ப பொறுப்பு நம்மதுதான், எதையும் விட்டுட்டு போக முடியாது. சக்தி இருக்கிற வரைக்கும் இல்லை, என்னை பின்தொடர்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரைக்கும் இல்லை, நான் தரித்திரனா ஒண்ணும் இல்லாம என் சொத்தை பறிகொடுக்கிறான் வரைக்கும் நான் உழைக்கணும். இது உழைக்கணுமா சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்னா அதுக்கு மனு நிறைய வழி சொல்லி கொடுத்துருக்கார். நீ உழைச்சு சம்பாதிச்சியானா இன்னென்ன மாதிரி அத்தை செலவழிக்க வேண்டும் அப்படின்னா தானே இந்த உலகம்ங்கிற சக்கரம் சுழலும்.